நன்றி பொதுச் செயலாளர். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணித்து மக்களோடு மக்களாக இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. நம்முடைய பயணத்தில் முதலிலே ஐயா கீரா அவர்களுடைய படைப்புகளை நாம் முழுமையாக நிறைவு செய்துவிட்டு கதை சொல்லி வாயிலாக அதை கேட்டும் பின்னூட்டத்தால் அதை பயன் பெற்றும் தொடர்ந்து பயணித்தோம் தோழமைகளே. அடுத்ததாக தமிழொலி அவர்களுடைய படைப்புகளை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய கதைகளை கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்து வருகிறோம் தோழமைகளே. அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் நாம் கீரா அவர்களுடைய கதையான 26ஆம் நாள் நிகழ்வில் 26வது சிறுகதையாக வேட்டி என்கிற கதையை நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. கீராவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கோயில்பட்டிக்கு அருகிலே இருக்கக்கூடிய இடைச்செவல் கிராமம் என்று எல்லா கதைகளும் நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அவர் பெற்ற பரிசுகளும் அவர் பெற்ற படைப்புகளும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்த மிகப்பெரிய அழியாத சொத்தாகவே நாம் கதவு என்ற சிறுகதை தொகுதிக்காக தமிழ் வளர்ச்சியினுடைய மன்ற பரிசை 1965 பெற்றிருக்கிறார். இலக்கிய சிந்தனை பரிசு 1979 குழந்தைகளுக்கான நாவலான பிஞ்சுகள் என்கிற தலைப்பிற்கு பெற்றிருக்கிறார். எல்லோரும் அறிந்த கோபலபுரத்து மக்கள் என்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது அனைவருக்கும் தெரிந்ததே ஆகும். கீரா அவர்கள் சிறுகதை, குறுநாவல், கடிதம் போன்ற பல்வேறு துறைகளில் தன்னுடைய பங்களிப்பை செய்திருந்தாலும் அவர் கரிசேல் இலக்கியத்தினுடைய முன்னோடி என்கிற வகையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் இலக்கிய வரலாறை படிக்கின்ற பொழுது குறிப்பாக தமிழ்துறை மாணவர்கள் அல்லது போட்டித் தேர்வுக்காக தமிழக அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிசி என்கிற அந்த போட்டித் தேர்வுக்காக நடத்துகின்ற தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறை படிக்கின்ற பொழுது கீரா என்கிற மகத்துவத்தை படிக்காமல் கடந்து போய்விட முடியாது. நான் மழைக்குத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினேன், பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டே இருந்து விட்டேன் என்று சொல்லும் கீராவை நாம் பல்வேறு இணையவழி சிறுகதை சொல்லிகளில் பதிவு செய்தது போல புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக தன்னுடைய படைப்பால், தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய கற்பனை வளத்தால் உயர்த்து கொண்ட பெருமகனார் கீராவை பொறுத்த மட்டிலும் சங்க இலக்கியம் இயற்கையோடு இந்த மக்கள் வாழ்க்கையை சித்தரிப்பது போல உரைநடை இலக்கியத்திலும் இயற்கையோடு இரண்டர கலந்து கிராம மக்களின் வாழ்வியல் கூறுகளை தன்னுடைய படைப்பிலக்கியத்தில் தந்த மகத்துவம் தான் கீரா. அந்த கீரா அவருடைய படைப்பான வேட்டி என்கிற கதையை நம்மோடு சொல்ல கதை சொல்லியாக பயணிக்க இருக்கக்கூடிய தோழமை தினமும் நம்முடைய நிகழ்வில் பங்கேற்று, அது ரொம்ப முக்கியம். தினமும் பங்கேற்பது என்பது கடினமான செயலும் கூட. காரணம், பல்வேறு வேலைப்பளுகள் இருந்தாலும் ஒரு படைப்பிலக்கியத்திற்காக ஒரு இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு நவீன உத்தியத்தில் பதிவு செய்கின்ற பொழுது அதிலும் தன்னை நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கதை சொல்லில் பயணிக்கிற விஜிலா தேரிராஜன் தோழர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கு. தோழமை மிக்க அவருக்கு முன்பும் நம்முடைய கு அழகிரிசாமி அவர்களுடைய கதைகளிலும் பங்கேற்று சிறப்பாக கதை சொல்லி அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய வலையொலியில் அதிகமாக பார்த்தோருடைய எண்ணிக்கையினுடைய பட்டியலில் அவர்களும் இருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியோடு வேட்டி என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமை மிக்க தோழர் திருமதி விஜிலா தேரிராஜன் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக
கதை சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் இணையவழி இளையவழி மூலம் நாளும் ஒரு கதையாடல் என்ற விதத்தில் கரிசல் இலக்கியத்தின் பிதாமகன் என்று அழைக்கக்கூடிய அன்பிற்குரிய பாசத்திற்குரிய கீரா அவர்களுடைய கதைகளை நாள்தோறும் பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். கதைக்குள் போகலாம். வேட்டி. தோழர் அன்னைக்கு கேட்கும்போது என்ன கதை சொல்றீங்க அப்படிங்கும்போது எனக்கு முதலில் அப்படி வந்து விழுந்தது வேட்டிங்கிற கதை தான். அதுக்கு ஒரு பின் குறிப்பு கூட இருக்கிறது. பின்னால் சொல்கிறேன் நான் எதனால் அந்த வேட்டிங்கிற கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்பொழுது கதைக்குள் போகலாம். கதையில கதை எப்படி ஆரம்பிக்குது எப்படின்னா, தூங்கா நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு மனசுல பல விதமான சிந்தனை ஓடுது. அன்னைக்கு வேலை இல்லை அவருக்கு. கடுமையான கோடை காலம். வேலை இல்லைங்கிறத விட அவருக்கு வேலை கிடைக்கல. அவரு மனப்புழுக்கம் வேற. கோடை காலத்தினாக வெப்பத்தின் காரணமாக வெளிப்புறம் முறை அவருக்கு ரொம்ப வேர்க்குது. அப்படியே காத்தாட கம்மாய் பக்கம் போயிட்டு வருவோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போறாரு. போகும்போது ஒரு புளியம்பழம் கீழே கிடக்குது. அதை பார்த்த உடனே ஒரு பேராவல் காரணமா என்ன பண்றாரு, அதை எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக குனிறாரு. குனியும் போது என்ன ஆயிருதுன்னா, அவருடைய வேட்டி பின்புறமானது ஒரு ஜான் அளவுக்கு கிழிஞ்சு போயிருது. கிழிஞ்சு போன்னு சொல்லல, அவர் நைந்து போனதுன்னு எழுதியிருக்கிறார். கிழிஞ்சு போனாலும் தச்சுக்கலாம். இது நைந்து போன வேட்டி. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வேட்டி தான். அது கிழிஞ்சு போனோன்னா அவருக்கு ரொம்ப மன வருத்தம் வந்துருது. நினைக்கிறாரு, கேவலம், தரித்திரம், ஒரு வேட்டி கூட இல்லாம இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறார். அப்பதான் அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நாணப்ப நாயக்கருடைய ஞாபகம் வருது. அவர் ஊர்ல கொஞ்சம் வசதியானவரும் கூட, கொஞ்சம் விவரமானவரும் கூட. அவர் எப்பவுமே எங்கேயும் போய் உட்காரும்போது எப்படி உட்காருவாருன்னா, தரையில எங்க உட்காரும்போது, அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கம்மாயா இருந்தாலும் சரி, ஊர்க்கூட்டத்தினுடைய பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, விசேஷ வீடா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுவாருன்னா, வேட்டியை பின்புறம் தூக்கிட்டு தான் உட்காரு. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது எப்படி அவர் உட்காரும் தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த உடலுக்கும் உட்காரும் இடத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா வேட்டி இருக்காது. அதாவது உடல் தான் தரையில இருக்குமே தவிர வேட்டி இடையில இருக்காது. அப்படி வேட்டி இடையில இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, தூசி பழந்து இது அழுக்காயிருமா, நஞ்சு போயிருங்கிற ஒரு காரணத்துக்காக பண்ணுவாரு. இது குறித்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. கஞ்ச பிசுனாரி அப்படின்னு கிண்டல் அடிப்பாரு. போடா, போங்கடா, பேய் பசங்களா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி அவரை விரட்டி விட்டுருவாரு எல்லாரையும். இப்போ யோசிக்கிறாரு. அவரு விவரமானவர் தான். இப்போ நமக்கு அந்த ஞானோதயம் என்ன புண்ணியம் அப்படிங்கிறது வருத்தத்தோட இருக்கிறார். இப்ப கதையிலிருந்து ஒரு மணித்துளி வெளியே போயிட்டு வருவோம். இது ஆடி மாசம் 2024 ஆடி மாதம். திரும்புற பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, விளம்பர பலகைகளை நம்ம பாக்குறோம். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு வேட்டி வாங்கினால் ஒரு வேட்டி இலவசம். ஒரு சேலைக்கு இன்னொரு சேலை இலவசம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஆடி தள்ளுபடி, 50% தள்ளுபடி, 30% தள்ளுபடி அப்படின்னு நம்ம நிறைய விளம்பர பலகைகளை பார்க்கிறோம். கதைக்களம் நடக்கின்ற காலம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1942. நம்ம கதையினுடைய கதாநாயகன் தூங்கா நாயக்கர் கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு உள்ளவர் தான். அப்ப அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. 1942 ஆகஸ்ட் மாதம் மக்களிடையே ஒரு ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. எப்படியாவது நம்ம சுதந்திரம் வாங்கிக்கிறோம் ஒரு முனைப்போட இருக்கிறாங்க. அப்ப வெள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய அடக்குமுறைய கொண்டு வர பெய்த்தனமான ஒரு அடக்குமுறை. மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தண்டனை வழங்குறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு ஒரு அறிவிப்பு கூட சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அல்லது அரசியல்வாதிகள் யாருக்காவது உணவு கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, தங்குமிடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு விதியை கொண்டு வராங்க. ஆனா தூங்கா நாயக்கர் என்ன பண்றாருன்னா, அது தெரிந்துமே என்ன பண்றாரு, தலைமறை வாழ்வா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு தன்னுடைய வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு. அவரும் தங்கிட்டு போயிடுறாரு. அவர் போன பிறகுதான் போலீஸ்காரருக்கு தெரியுது இவர் புகலிடம் கொடுத்துருக்காரு. உடனே சாத்துன்னு சாத்துறாங்க. அடினா அடி அப்படி கிடையாது. நாயடி பேயடி தான். நல்ல அடி வாங்குறாரு. அடி வாங்கி அவருக்கு என்ன தோணுதுன்னா அப்போ அந்த அடி வாங்குற தன்மையில, அதாவது உட்கார்ந்தா மிதி, நின்னா அடி அப்படிங்கிற மாதிரி அடி வாங்குறாரு. அவருக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன வயசுல
இந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டு, தவளை இதெல்லாம் வந்து புடிச்சிட்டு வந்து, அத வந்து ரொம்ப துன்புறுத்தி, அதுல வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களே வந்து பின்னால வளர்ந்த பிறகு அந்த பழக்கம் போயிரும் அப்படின்னு சொல்லி மனக்கூறு வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா, இதே சிறுவர்கள் வந்து வளர்ந்து போலீஸ்காரரா மாறும் பொழுது, அவங்களுடைய தன்மை எப்படி மாறியதுன்னா, அந்த காக்கி உடைய மாட்டுன உடனே, அந்த பழையபடி சிறு பிராயத்தில் அவர்கள் எப்படி வந்து வண்டு, தவளை எல்லாம் எடுத்துட்டு வந்து, அத வந்து துன்புறுத்தி அ இன்புற்றார்களோ, அது மாரி என்ன பண்றாங்கன்னா, கையில கிடைச்சவனெல்லாம் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி, அவங்க அதுல ஒரு சந்தோஷம் அனுபவிப்பதாக எழுதியிருக்கிறார். ஆனா ஒண்ணு, அந்த 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 காலகட்டத்துல அவரு என்ன எழுதுறாருன்னா, இதுல தான் வந்து கீராவுடைய அந்த நுட்பத்த வந்து நம்ம யோசிக்கணும். ஒரு சாதாரண வரியா நம்ம கடந்து போயிற முடியாது. "அதுகளின் காலடியில் மிதிபடும் தேசபக்தர்கள்" அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறாரு. அதுகள் என்பது அந்த போலீஸ்காரர், அடிக்கிற போலீஸ்காரங்க. இந்த மிதிபடும் தேசபக்தர்கள் என்பவர்கள் வந்து சுதந்திரத்திற்காக வேட்கையோடு இருக்கக்கூடிய மக்கள குறிக்குது. அந்த ஒரு வார்த்தை. அதே மாரி அவரு இப்படி எழுதினாலும், வெள்ளையருக்கு அகைன்ஸ்டா கூட அதாவது எதிராக ஒரு எண்ணம் இருந்தாலும், அவரு எழுதும்போது, அவரு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளையர்கள் வந்து புத்திசாலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வெப்பம் மிகுந்த நாடு. எப்பவும் வந்து வேர்த்துட்டே இருக்கும். அதனால காலுக்கு வந்து பூட்ஸ் தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, செருப்பு போட்டிருக்காங்க. அப்போ தூங்காநாயக்கர் வந்து பூட்ஸால அடிபடல. எதுல மிதிபடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செருப்பு காலோட தான் மிதிபடுறாரு. இந்த கம்பங்கதிர வந்து நல்லா சவட்டு சவட்டுன்னு சவட்டி எடுப்பாங்க. சவட்டுதல் என்றால் மிதித்தல். இப்ப கூட அந்த தென் மாவட்டங்கள்ல சொல்லுவாங்க. "ஏலே எனக்கு கோவம் மட்டும் வந்துச்சுன்னா, சங்குல ஒரே சவுட்டு சவுட்டுனேன்னா செத்து போவோம்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவட்டுதல் அப்படின்னு சொன்னா மிதித்தல். அந்த கம்பங்கதிரை வந்து சவட்டு சவட்டுன்னு சவட்டுற மாதிரி, இவரு என்ன பண்ணிடுறாங்க, நல்லா போட்டு எவ்வளவுதான் தொளிப்பாங்க. தொளிச்சு எடுத்து அவள வெளிய அனுப்பிடுறாங்க. இதனால அவர் வந்து அடி உதை வாங்கினாரே தவிர, சிறைக்கு செல்ல வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆகஸ்ட் புரட்சியாளர் அப்படிங்கிற அந்த பேரு, ஆகஸ்ட் தியாகி அப்படிங்கிற அந்த அந்த பெயர் வந்து அவருக்கு ஒரு நூல் எழில தப்பிச்சு போயிரும். அ இப்படி இருக்கு. இப்போ இப்படி இவரு கம்மாக்கரையில அப்படி இருக்கும்போது, ராமராஜு அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவரு வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அக்கம் பக்கம் சுத்தி சுத்தி பார்க்குறாரு. பெண்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கம்மாயில கால் கழுவுறாரு. இவரு அவர அப்படியே நோட்டம் விடுறாரு. அவரு யோசிக்கிறாரு, இவருடைய வேட்டிய மட்டும் இப்ப நம்ம வாங்கி பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, வேட்டியினுடைய நடுப்பக்கத்துல மட்டும் ஒரு 1 1/2 முழம் அகலத்துக்கு மட்டும் வெள்ள வெளேன்னு இருக்கும். அந்த மேல்புறமும், கீழ்ப்புறமும் அந்த கரை ஓரம் செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து செம்மை படர்ந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வேட்டிய ஒரு பக்கம் மேல் பக்கமாகவும் கட்டினத கீழ் பக்கமாகவும், இன்னொரு தடவ கீழ் பக்கத்த கட்டினத மேல் பக்கமாவும் கட்டியிருக்க பழக்கம் இருக்குமோ அப்படின்னு எண்ண தோணுது. அவரு வீட்ல வேலை பார்க்கக்கூடிய சின்னக்கனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த சின்னக்கனி என்ன பண்ணுவாருன்னா, அவரு உடுத்துற வேட்டிய வந்து அல்வா துணி அப்படின்னு சொல்றாரு. அ எப்பவுமே வந்து அது வந்து இளஞ்சிகப்பு நிறத்துல தான் இருக்கும். ம் அப்போ அழுக்கு படிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கு வந்து வெளிய தெரியாது. இந்த ஞானப்ப நாயக்கருடைய பேரன் இருக்காரு. ராகவலுன்னு சொல்லி. அவரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் உடுத்தக்கூடிய அந்த வேட்டி என்பது, அதான் கைலி என்பது, பெண்கள் உடுத்தக்கூடிய புடவைகள விட தூக்கி சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு வந்து வண்ணமா உடுத்துவாரு அப்படின்னு. அப்புறம் மைனர்ன்னு ஒருத்தர குறிப்பிடுறாரு. அவரு உடுத்துற வேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, முட்டைத்தோல் வேஷ்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது முட்டையினுடைய கருவுக்கும், அந்த ஓடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வானது எவ்வளவு மெல்லிசா இருக்குமோ, அவ்வளவு மென்மையானது. அடே அப்பா! எப்படிதான் செய்வாங்களோ அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இப்படி இருக்கும்போது, இதுல வந்து ஒரு நாளு தூங்க நாயக்கர் வந்து நல்லப்ப நாயக்கருடைய வீட்டுக்கு வந்து போறதுக்கு ஒரு வேலையா போறாரு. அப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஏகாலின்னு சொல்லக்கூடிய சலவை தொழிலாளி வந்து ஒரு பெரிய மூட்டைய வந்து தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து அவர் முன்னால வைக்கிறாரு. அத பிரிச்சு பார்த்தா, அடேங்கப்பா! எத்தன வகையான வேட்டிகள். மயில்கண் வேட்டி, பட்டு வேட்டி, ஜரிகை வேட்டி, ஜரிகை கிறை வேட்டி, 4 முழ வேட்டி, 8 முழ வேட்டின்னு அவ்ளோ வேட்டி, அவ்ளோ விதவிதமான வேட்டி இருக்கு. இத இத பார்த்தோன்னே அவரு அடுத்து அடுத்து என்னன்னா, அ இன்னொன்னு அந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, குழாய் மல் வேட்டி அப்படின்னு உடுத்தக்கூடிய ஒரு வேட்டி உடுத்துறவர் இருக்கிறாரு. நல்லா நாயக்கருடைய அப்பா வந்து. அவரு எப்படி உடுத்துவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய வேட்டியினுடைய தன்மை வந்து அந்த காலத்துல இங்கிலாந்துல இருந்து தயாரித்து வரக்கூடியது. லங்காஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மில்லுல இருந்து வரக்கூடியது. இந்த ரூல் தேடி அளவுள்ள குழாய்க்கு உள்ள வந்து அந்த வேட்டிய வந்து சுருட்டி வச்சிருப்பாங்க. அதனால அதுக்கு வந்து அந்த குழாய் மல் வேட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. இவரு யோசிக்கிறாரு. யார்ட்ட எத்தன வேட்டி இருந்தா என்ன? நமக்கான வேட்டியானது போச்சே! அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கவலையோட இருக்கிறாரு. இன்னொன்னு, இவரு வந்து இந்த சலவைக்கு வந்து நம்ம வேட்டிய போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வேட்டி வந்து நஞ்சு போயிடும். அத வந்து பராமரிக்கணும்னா, நம்மளா தான் துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. தூங்கா நாயருக்கு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, கிணத்துக்கு போனாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க போயி அந்த கிணத்துல இறங்கி முதல்ல வேஷ்டிய துவைச்சுருவாரு. துவைச்சுட்டு மேலேறி,
அந்த கமலத்தினுடைய இறக்கை பலகை பக்கத்துல இருக்க அந்த பலகை இருக்கும்ல, அதுல காய போடுவாரு. காய போட்டு உள்ள இறங்குவாரு. உள்ள போய் அந்த கிணத்த சுத்தி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும், அப்பப்ப மேல பார்ப்பாரு. அவருக்கு ஒரு பயம். யாராவது ஆத்திட்டு போயிருவாங்களான்னு. ஆத்திங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. இப்ப நம்ம வந்து ஆட்டைய போட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா லவட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்ற மாரி, அத யாரும் ஆத்திட்டு போயிறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக, கவனத்துக்காக அப்பப்போ யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்களான்னு மேல பார்த்துட்டே தான் குளிக்கிற வழக்கம் உண்டு. அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இடுப்புல இருக்க கெட்டிய அடுத்து வந்து திருப்பி ஒரு தடவ அப்படி சுத்தி விட்டு பார்க்குறாரு. இது அதுக்காக இல்ல. ஏன்னு சொன்னா தனிமையில குளிக்கிறாரு. வேற யாரும் வருவாங்களான்னு பார்க்கறதுக்காக, இடுப்புல இருக்கக்கூடிய அந்த துண்ட வந்து கழட்டி, அத அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கிக்கிறாரு. முறுக்கிட்டு முதுகுல நல்லா தேய்ச்சு, அது ஒரு நல்ல முறுக்கு மாரி வந்த உடனே பின்னுக்கு வந்து அத வச்சு தேய்ச்சு நல்லா அழுத்தி குளிச்சுட்டு அவரு மேல வர மாரி இருக்காரு. ஆனாலும் குளிக்கிறதுங்கிறது சுகம் தான். ஆனாலும் சுப்பு செட்டியார் மாரி யாரும் குளிக்க முடியாது அப்படின்னு அவரே வந்து ஒரு சான்றிதழ் வழங்கிக்கிறாரு. இந்த சுப்பு செட்டியார் எப்படின்னா ரொம்ப சுத்தம். அவருக்கு தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் குளிச்சுட்டே இருப்பாரு. கீரா எழுதுறாரு, "போன ஜென்மத்தில அவர் வந்து நீர் யானையா பொறந்திருக்கணும். தண்ணிக்குள்ளேயே இருக்கிறாரு." அப்படின்னு சொன்னாரு. குளிச்சுட்டு இப்போ ஊர்ல வந்து அது பனிக்காலமா இருந்தாலும் சரி, நல்ல ஆடி ஆடி காத்தா இருந்தாலும் சரி, எந்த சமய காத்தடிக்கிறதா இருந்தாலும் சரி, பனியா இருந்தாலும் சரி, கவலையே பட மாட்டாரு. தண்ணீல அவருக்கு இறங்கி குளிக்கணும்னா அவ்வளவு ஆனந்தம். குளிச்சுட்டு பல மணி நேரம் உள்ள குளிச்சுட்டு அவர் வெளிய வரும்போது, நல்லா தண்ணி அடிச்சு கண்ணு வந்து எப்படி செக்கச்செவேல்ன்னு இருக்குமோ, அந்த மாரி சிகப்பா இருந்து அதோட தான் வந்து வெளிய வருவாராம். வெளிய வந்து நடக்குறாரு. அவர் வந்து கால்ல வந்து மிதியடி போடுறதில்ல. அவர் சொல்லுவாராம், "அசைவம் சாப்பிடுறவன் தான் வந்து மாமிசம் சாப்பிடுறவன் தான் வந்து செருப்பு போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தோல் செருப்ப வந்து அவர் பயன்படுத்துறதில்ல. ஆனா மழைக்காலங்கத்துல கால் வந்து சகதியா நான் ரொம்ப சுத்தக்காரராச்சே, கால் வந்து சகதியாயிருமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, மஞ்சனத்தி கட்டையில் செய்யப்பட்ட பாதுகை அப்படின்னு சொல்றத மட்டும் பயன்படுத்துவார். அவர் வீட்டுக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பளபளன்னு ஒரு பெரிய அண்டாவுல தண்ணி இருக்கும். அதுல வந்து அதுல ஒரு சொம்பு வேற போட்டு வச்சிருப்பாங்க. அத எடுத்து கால வந்து அதுல கால கழுவிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ள போறக்கூடிய ஒரு வழக்கம் உடையது. ரொம்ப சுத்தக்காரர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, "திங்களும் புதனும் மயிர்கலை" அப்படின்னு முதியோர்கள் சொல்றது மாதிரி, அந்த திங்கட்கிழமையும், புதன்கிழமையும் குடியானவன வர சொல்லி, குடிமகன வர சொல்லி, மேல இருக்கிற கை, கால் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ரோமம் எல்லாத்தையும் சுத்தமா வழிச்சு, அ கீரா எழுதுறாரு, "சொரக்கா மாரி இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ம் கொஞ்சம் நகைச்சுவை தான். அவர நீர் யானைன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "சொரக்கா மாரி இருப்பாரு" அப்படின்னு சொல்றாரு. அந்த மாரி சுத்தமா இருப்பாரு. ஆனா, இவ்வளவு சுத்தமா இருந்தாலும், அவரு இந்த சுப்பு செட்டியார்ட்ட வரக்கூடிய அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்கலாம் வரக்கூடியவங்க, அவர் கண்ணு முன்னாலேயே வந்து காதுலயோ, மூக்குலயோ இருக்கக்கூடிய தங்க நகைகளை வந்து ஒரு அடமானத்திற்காக கழட்டி கொடுக்கும்போது, அது எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரி, ஒரு வியர்வை நாற்றத்தோட இருந்தாலும் சரி, அப்ப மட்டும் வாங்கிக்குவாரு அப்படின்னு அந்த சுப்பு செட்டியார பத்தி சொல்றாரு. அடுத்து வெங்கட சுப்பையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வெங்கட சுப்பையாவுடைய ஒரு பீரோவ அவர் வந்து ஒரு தடவ திறக்கும்போது, இவரு பார்க்க நேரிடுது. பார்த்தீங்கன்னா, ஒரு ஜவுளி கடை தோத்து போச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வரிசையா வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வேட்டிகள வந்து அடுக்கி வச்சிருக்கிறாரு. இப்ப இவரு யோசிக்கிறாரு. யார்ட்ட எத்தன வேட்டி இருந்தா என்ன? எப்படி இருந்தா என்ன? அப்படின்னு ஒரு மனசு அப்பப்ப தோணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த இந்த சுப்பு செட்டியார பத்தி சொல்லும்போது இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னீங்கன்னா, அவரு தான் வந்து ஊர்லயே வந்து மல்லு வேட்டி தவிர வேற எந்த வேட்டியும் உடுத்துறது கிடையாது. அது வந்து ஒரு செட் ஒரு ஒரு தொகுப்பானது அப்படின்னு அப்படி சொல்றாரு. அதுல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு அத விவரிக்கிறாரு. எப்படின்னு சொன்னா, அரைஞாண் கயிட்டுக்கு பதிலாக அதுல வந்து ஒரு துணியினால் செய்யப்பட்ட ஒரு நாடா, அதோடு இணைத்து தைக்கப்பட்ட ஒரு கோவண துணி. அப்புறம் வந்து வடசேரி வடசேரின்னு அந்த நார்வேல் வடசேரி சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ஒரு ஈரலை துண்டு 1, அப்புறம் ஒரு 4 1/2 முழ வேட்டி. இந்த 4 1/2 முழ வேட்டி, ஒரு ஈரலை துண்டு, அப்புறம் நாடாவில் தைக்க வைக்கப்பட்ட நாடாவோடு இணைத்து தைக்கப்பட்ட ஒரு கோவண துணி. இதுதான் சேர்ந்தது தான் வந்து ஒரு செட்டான துணி. அப்ப அந்த 3 செட்டு துணி இருந்தா தான் அத வந்து தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது எப்படி துவைச்சு பராமரிக்கிறது அப்படிங்கிறதும் சொல்றாரு. முதல் நாள் இந்த 3யும் வந்து குளிச்சுட்டு, துவைச்சுட்டு கொண்டு வந்து, நிழல்ல வந்து நம்ம காய போடுறதுன்னா என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் உதறி, அத வந்து விரிச்சு காய போடுவோம். அது அப்படி இல்ல. அந்த முறுக்கிய துணிய அப்படியே வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் கூட ஒரு ஈர துண்ட வந்து நம்ம வந்து காய போடாம வச்சுட்டோம்னு சொன்னா, அதுலருந்து வரக்கூடிய ஒரு புழுங்கல் வாடை வந்து யாருக்குமே பிடிக்காது. ஆனா, இவரு அந்த முறுக்குன துணிய அப்படியே வந்து நிழல்ல போட்டு வச்சிருப்பாராம். அடுத்த நாளு அடுத்த செட் எடுத்துட்டு போறாரு. அடுத்தது குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வந்து இதையும் முறுக்குன துணிய போட்டுட்டு, முதல் நாள் உடுத்துனத அத வந்து நிழல்ல வந்து உலர்த்தி போடுவாராம். அது ஏன்னு தெரியல. அது முதல் நாளேயே வந்து உலர்த்தி போட்டா நல்ல சுகாதாரமாகவும், ஒரு துர்நாற்றம் வீசாமலும் இருக்கும். அப்புறம் 3ஆம் நாள் இதையே இப்படி மாத்தி மாத்தி இது கொஞ்சம் அ பயன்படுத்துறதோ, அது வந்து தொடர்ந்து செயல்முறைப்படுத்துறதோ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும், அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அவர தவிர சுப்பு செட்டியார தவிர வேற யாருமே அந்த மாரி அத பயன்படுத்த முடியாது.
பயன்படுத்தவும் முடியாது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அடுத்து இவரு இவருக்கு ஒரு கவலை வருது. இருக்கிற ஒரு வேட்டிய நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. நமக்கு ஒரு வேஷ்டி இல்லாம போச்சே அப்படின்னு அவருக்கு ஒரு மனநிலை வருத்தம் வருது. வரும்போது என்ன பண்றாருன்னா, இந்த கம்மா கரையில என்ன பண்றாரு, போய் உட்கார்ந்து அந்த நாணப்ப நாயக்கர் மாரி உட்கார்ந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேட்டிய தூக்கிட்டு உட்கார்றாரு. இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வேட்டி வந்து தரையில படல. அவருடைய உடல் தான் வந்து தரையில படும். இந்த கம்மாய் காத்துக்கு அவர் தரையில உட்கார்ந்த உடனே, அந்த கம்மாக்கரையில உட்கார்ந்த உடனே கொஞ்சம் குளிர்ச்சியா தான் இருக்குது. அப்புறம் யோசிக்கிறாரு. இப்பதான் நாகரிகம் கூடி போச்சு. எல்லாரும் வந்து இந்த மாரி வேட்டின்னு ஒண்ணு கட்டுறோம். அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. யாரும் வேட்டி கட்டுறது கிடையாது. 8 வயசு வரைக்கும் குழந்தைகள்லாம் வந்து சின்ன குழந்தைகள்லாம் வந்து அ அ ஒரு பிறந்த மேனியாவே சுத்திட்டு இருந்தாங்க. வெயிலும் காத்தும் தான் அவங்களுக்கு ஆடைகள் மாரி ஆயிருக்கும். அதோடயே அலைவாங்க. அப்புறம் எந்த வேலை ஆடு மேய்த்தல் இந்த மாரி எந்த வேலைக்கு போணும்னாலும், இடையில ஒரு அரைஞாண் கயிறு அரைஞாண் கயிறு அரைஞாண் கயிறு போடலன்னா தான் அத வந்து சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்களாம். துணி கூட கோவணம் பாய்க்கலன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிறு பிள்ளைகள் எல்லாம் விட்டுருவாங்க. இந்த இடுப்புல அரைஞாண் கயிற வந்து மாட்டிட்டு, ஒரு கோவணத்தையும் மாட்டிட்டு, ஒரு பழைய துணி ஏதாவது ஒண்ண எடுத்துட்டு, அந்த உச்சி வெயில்ல நிக்கணும்ல, அதுக்காக அந்த தலையில வந்து வெப்பம் தாக்காம இருப்பதற்காக தலையில வந்து அந்த துணிய போட்டுட்டு, முதுகு தண்டுல வந்து சுளீர்ன்னு வெயில் அடிக்கும்ல, அத வந்து அதை போக்குவதற்காக அந்த சுங்கு அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தொங்க விடுதல். சேலைகள் எல்லாம் வந்து இந்த முன்னால வந்து குஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அமைப்பு. அந்த மாரி நீளமா முதுகுல தொங்க விட்டுட்டு, எப்படி நம்ம கற்பனை பண்ண முடியுதுன்னா, தலையில அந்த துணி பழைய துணி, இங்க மேல வந்து சுத்தி இருக்கும். பின்னால வந்து அந்த முதுகு தண்டுல வந்து நீளமா ஒரு வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். ஒரு கோவணத்தோட இப்படிதான் இருந்தாங்க. என்ன சொல்றாருன்னா, பழனியப்பன் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு மட்டும் இல்ல. அவங்க அப்பா வந்து நல்லவ நாயக்கரு. அவரும் வந்துமே அந்த மாரி தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி. இப்பதான் வந்து நாகரிகத்தின் பேர்ல வந்து வேட்டின்னு ஒண்ணு உடுத்த வேண்டியது இருக்கு. அப்போ பெண்களுடைய உடைநிலை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, பெண்கள் அவருடைய வீட்டம்மாவ பத்தி சொல்றாரு. அந்த வேப்பமுத்து காலம் பாருங்க அந்த 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 காலநிலையோட தான் அந்த கதையும் சொல்ற மாரி இருக்கு. அம் அ இப்போ இப்போ வந்து வேப்பம்பழம் கீழ விழுந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய வந்து வயதான பெண்கள் தான் நெறைய பேர் பார்க்குறோம். வந்து ஒரு பையில வந்து வேப்பமுத்துகள வந்து பொறுக்கி எடுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த இந்த சீசனுக்கு வந்து ஏதோ ரூ. 50 குடுக்குறாங்களாம் நான் கேட்டேன். போன வருஷம் பரவால்ல விலை நெறையா இருந்தது. இந்த தடவ கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவரு தூங்கா நாயக்கருடைய மனைவியும் என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த வேப்பமுத்துகள எல்லாம் பொறுக்கி எடுத்து, அவங்களுக்கு தேவையான வந்து உடைய வந்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் பருத்தி எடுக்க போம்போது, அந்த பருத்தி எடுத்த கூலியாக கொஞ்சம் பருத்தி குடுப்பாங்க. அத வந்து பிள்ளைங்கள்ட்ட குடுத்து, அவங்க கடையில குடுத்து, அதுக்கான தின்பண்டங்களை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அது கூட இல்லாம போயிடும். ஏன்னா, ஆடைக்கு செலவு செய்வதனால, இந்த தின்பண்டம் வாங்குவது என்பது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து செலவழிக்க முடியாததனால், இந்த புளியங்கொட்டைகளை வந்து பொறுக்கி எடுத்து, அதை வந்து ஒரு ஓட்டுல போட்டு வறுத்து, அப்புறம் அத வந்து தண்ணீல ஊற வச்சு, அப்புறம் அத வந்து சாப்பிடுவாங்க. அதாவது சொல்றாரு, இதுதான் வந்து இந்த பாழா போன பிள்ளைங்களுக்கு ஒரு பட்சணம், ஒரு அ அ அவங்களுக்கு இதுதான் வந்து வாய்த்தது அப்படின்னு. இப்போ இவரு கம்மாக்கரையில அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமா கொஞ்சம் பேர் அங்கருந்து ஆட்கள் வராங்க. அத இவரு இங்கருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இவரு அ ராம ராமசுப்பு அவரு வராரு. அ ராமசுப்பு, சுப்பு செட்டியாரு, அப்புறம் மைனரு, அப்புறம் இப்படி ஒரு ஒரு தொகுப்பு ஆட்கள் வந்து எல்லாரும் வர்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 25 ஆண்டுகள் ஆயிருச்சு சுதந்திரம் அடைந்து. அதனால வந்து அந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக பணம் வசூல் பண்றதுக்காக ஒரு ஒரு குழுவா எல்லாரும் சேர்ந்து அங்கருந்து வராங்க. அப்ப இவரு இங்கருந்து பார்க்குறாரு அத. பார்க்கும்போது, அவரு யோசிக்கிறாரு. முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தூசி படர்ந்த ஒரு சாலையாக இருந்தது. இப்போ வந்து இங்கருந்து காசியிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து அது சாலையா மாறிருச்சுது. அதுல வந்து பஸ்கள் போகுது. அப்புறம் மோட்டார் வாகனங்கள்லாம் போகுது. முன்னால அப்படி கிடையாது. செங்கோட்டை, தென்காசி, இலஞ்சி இந்த பகுதியில இருந்து சம்பா கருவாடு, மாம்பழம் எல்லாவற்றையும் வந்து கூண்டு வண்டி. அந்த அது மாட்டு வண்டி சொல்றாங்க. அந்த கூண்டு வண்டிக்குள்ள அடைத்து, அதுதான் வந்து கோவில்பட்டிக்கு மெதுவா நகர்ந்து வரும். இப்ப அப்படி கிடையாது. அந்த கூண்டு வண்டிகள பார்க்க முடியறதில்ல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் போகுது, வேன் போகுது, மோட்டார் சைக்கிள் போகுது, ஸ்கூட்டர் போகுது, கார் போகுது, ப்ளஷர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு வார்த்தை முறைய வந்து நான் கூட பயன்படுத்தியிருக்கிறேன். அப்புறம் பாளையங்கோட்டையில கான்வென்ட் படிக்க போயிருக்கும்போது தான் அத மாத்தி கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லன்னா கிராமத்துல வந்து சொல்லும்போது ப்ளஷர்ங்கிற ஒரு வார்த்தைய தான் பயன்படுத்தியிருக்கணும். இவரு அத பயன்படுத்தும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அம் அந்த அந்த ப்ளஷர் கார் அது.
மோட்டார் சைக்கிள் எல்லாமே வந்து நொடிக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. வேடிக்கை பார்த்தா எல்லா வாகனங்களும் அது ஊர்ந்து செல்வத வந்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, எப்பவாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார பெண் மாதிரி எப்பாவது வெளிநாட்டு கார் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஜனாதிபதி கூட 6 கதவுகள் கொண்ட ஒரு வெளிநாட்டு கார் வாங்கியிருக்கிறாராமே! அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து அந்த கூட்டம் அந்த தூரத்துல வந்தாங்க இல்லையா? அந்த கூட்டங்கள் வந்து பணம் வசூல் பண்ண வரக்கூடிய கூட்டம் அங்க வருது. இவருடைய நிலை தெரியும். இவர் வந்து நிதி ஒண்ணும் உதவி செய்ய போறதில்ல. இருந்தாலும் சுதந்திர தியாகியா அவர் ஜெயிலுக்கு போகாட்டாலும், அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைமறைவா இருந்த அரசியல்வாதிக்கு இடம் கொடுத்தார் இல்லையா? புகலிடம் கொடுத்தார் இல்லையா? அதனால குடுத்து அடி வாங்கினவர் இல்லையா? அந்த ஒரு இதுக்காக அவர என்ன பண்றாங்க, அவரையும் விழாவுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. இவரு இப்ப உட்கார்ந்திருக்கிறார் இல்லையா? அதாவது அவருடைய உடல் வந்து கம்மா தரையில இருக்கிற மாரி உட்கார்ந்திருக்கிறவரு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சாருன்னா, பின்னால ஒரு ஜான் முழத்துக்கு ஏற்கனவே வேட்டி கிழிஞ்சிருக்குது. அதனால இடது கையால வந்து என்ன பண்றாருன்னா, அத மெதுவா அப்படி தூக்கி மறைச்சிட்டு, அவங்க வர்றவங்கள வாங்க அப்படிங்கிற மாரி வரவேற்கும் பாணியில வந்து தூங்காநாயக்கர் எழும்பி நின்றார் அப்படிங்கிறதோட கதை முடியுது. இந்த கதைய வந்து நான் தேர்ந்தெடுத்துக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கிராமத்துல வேலை பார்த்தேன். திருச்சுழிங்கிற ஒரு ஊர்ல. அப்ப வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, "பிறந்த நாளுக்கு துணி எடுத்து தரல" அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறான் என் பையன் அப்படின்னும். இல்லன்னா தீபாவளிக்கு மறுநாள் வந்து பள்ளிகளுக்கு யூனிஃபார்ம் இல்லாம கலர் ட்ரெஸ்ல வரலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த யாரு வீட்ல இந்த தீபாவளிக்கு துணி எடுக்கலையோ, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா, அன்னைக்கு லீவ் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த மன உளைச்சல்ல 2 நாள் அதான் ஒரு காரணம்னு வீட்ல வீம்பு பிடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பெற்றோர்கள் கூட்டிட்டு வருவாங்க. "என்ன 3 நாள் வரல பையன்" அப்படின்னு கேட்டான்னா, அந்த மாரி சொல்லுவாங்க. அப்ப அப்போ நான் வந்து இந்த கதைய வந்து வகுப்பறையில சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு மாற்று உடை கூட இல்லாத நிலையில இருந்திருக்காங்க. அது ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு அப்படி மாற்று துணிலாம் இல்ல. அதனால வந்து நீங்க அப்படி யோசிக்காதீங்கன்னு. சில பிள்ளைங்களுக்கு வந்து பிறந்த நாள் சமயத்துல வந்து உடை கூட எடுத்து குடுத்துருக்கிறேன் நான் அது வந்து. இது இந்த இந்த வேட்டி கதைய வந்து நான் அடிக்கடி அதுக்கப்புறம் அந்த பையங்க முடிச்சு போன பிறகு அடுத்த செட்டு டீச்சர் நீங்க கதை சொல்லுவீங்களாமே, கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேட்டி கதை, கருவேப்பிலை இதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களை காட்டிலும் இன்னும் கீழான நிலையில வந்து மக்கள் இருந்திருக்காங்க. இலக்கியமே அதுதான். தன்னிலை உணர்தல் அப்படின்னு சொல்லி. ஒரு இடுகோடு தத்துவமாக நம்ம வந்து நம்மளை நாமே வளர்த்துக் கொள்வதற்கும், கவலைகளை மறப்பதற்கும், பிறரோடு வந்து நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டு நம்ம வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருப்பதற்காகவும், எல்லாவற்றுக்குமாக தான் இலக்கியம் பயன்படுகிறது. சரி இப்ப கதைக்கு வருவோம். கதையில வந்து இத மேம்போக்காக பார்க்கும்போது, வேட்டிங்கிறத வந்து ஒரு தலைப்புல வந்து சுப்பு செட்டியார் எப்படி வேட்டி உடுத்தினாரு? இல்ல மைனர் வேட்டி எப்படி உடுத்தினாரு? மல்லு வேட்டி எப்படி இருந்தது? இல்ல குழாய் மல்லு வேட்டின்னு ஒண்ணு இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அல்வா துணி வேட்டி இருந்ததுன்னு வேட்டியினுடைய வகைகளை வந்து வகைப்படுத்துவதாக நம்ம வந்து நினைத்துக் கொள்ளவே முடியாது. குசும்புக்காரர் நம்ம கீரா. எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த வேட்டியெல்லாம் எழுதிட்டு கடைசி பேரால சொல்றாரு, "ரோடு போட்டாச்சு, வாகனங்கள் எல்லாம் 3 நிமிடத்திற்கு ஒரு வாகனங்கள் போயிட்டே இருக்குது. நம்ம ஜனாதிபதி கூட 6 கதவுகள் கொண்ட ஒரு வெளிநாட்டு வாகனம் வைத்திருக்கிறாரு. எல்லாமே வந்து வந்து இந்தியா லாரிய பத்தி சொல்லும்போது சொல்றாரு, "அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது நம்ம நாட்ல" அப்படிங்கிறாரு. இந்த ஒரு தொழில் வளர்ச்சியில கூட முன்னேறிருச்சு. 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை வந்து கொண்டாட போகிறோம். இந்த காலகட்டத்தில், இதே இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒருவன் வந்து கிழிந்த வேட்டியோடு, மாற்று உடை இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஒரு நையாண்டித்தனமாகவும், ஒரு நக்கலும் கிராமத்துக்காரங்க குசும்புக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குசும்பு தன்மையோட இந்த கதையை வந்து அவரு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹீராவினுடைய ஒவ்வொரு கதைகளும் அப்படித்தான். அதாவது ஒரு கிளாசிக் கதைகள் அவருடைய கதைகள் அப்படின்னு சொல்லி கதவு, கன்னிமை, கருவேப்பிலை, அப்புறம் காய்ச்ச மரம் அப்படின்னு ஒரு 4, 5 கதைகளை மட்டும் வைத்து கொண்டாடவே முடியாது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கதை நேத்து சொன்ன கதையும் கூட அப்படித்தான் பலம்ங்கிறது. ஒரு 1 1/2 பக்கம், 2 பக்கம் உள்ள கதைகள். அதில இருக்கக்கூடிய பொருளை எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். எல்லா கதைகளுமே வந்து நாம் வாசித்து, வாசித்து ஆனா வாசிப்போம். அத ரசனையா வந்து இன்னொருத்தவங்க சொல்லும்போது, நமக்கு வந்து ஆமால்ல அப்படின்னு இன்னொரு கோணத்துல நமக்கு யோசிக்க தோணும். அப்படி ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நான் மீண்டும் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே. நீங்க கதை சொல்றதுல உண்மையிலே அது கேட்கறதுக்கே இன்னும் ஏன் வேகமா கதையை முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கதை சொல்லல் சொல்லக்கூடிய அந்த பாங்கு மிக மிக அருமை. உண்மையிலே நீங்கள் சொல்லுகிற கதை சொல்லிகள் கேட்கிற அந்த வாசகர்களில் நானும் ஒருவன். அதாவது நெறியாளர் அதெல்லாம் மீறி ஓ மேடம் கதை சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தரக்கூடிய
அளவில அதை நீங்க நிறைய இடத்துல போகும்போது ஒரு சில ஆய்வுக்கு பயன் தரக்கூடிய அளவில அந்த அந்த சொற்கள், அந்த வார்த்தைகள் என்ன ஏது தன்னிலை விளக்கம் நிறைய இடங்கள்ல நிறைய சொல்லிட்டு போனீங்க. அது மிக்க மகிழ்ச்சி. ஒருவேளை ஆ கீரா ஐயா அவர்களை பற்றி யாராவது முனைவர் பட்ட ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் இந்த காணொளியை குறிப்பாக உங்களுடைய காணொளியை வலைவழியில் கேட்டார்களானால் அவர்களுக்கு இன்னமும் கூடுதல் சிறப்பாக அவர்கள் ஆய்வு செய்வதற்கு எளிமையாக இருக்கிற வகையில் உங்களுடைய கட்டமைப்பு இருந்தது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்வடைகிறோம் தோழமைகளே. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய எங்களுடைய மன்னித்துக் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான கதை. இந்த கதையை ரொம்ப அழகாக சொன்னாங்க விஜிலா தேரி ராஜன் அவர்கள். ரொம்ப மென்மையான குரலில மெதுவா நம்ம காதோரம் வந்து கதை சொல்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருக்கிற உருவத்துக்கும் அவங்க சொன்ன மென்மைக்கும் ரொம்ப முரண்பாடு இருக்கிற மாதிரி அவங்க அவங்க இருக்கிற இதுக்கு நல்ல சத்தமா ஓங்கி உரிக்கிறீங்க. கவிஞரே இந்த வரியை நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஒருவேளை எனக்கு அது சொன்னா சங்கடமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வரியை நான் தவிர்த்துட்டேன். ஆனா நீங்க அதை கரெக்டா நான் என்ன சொல்லணும்னு நாம வந்து பரிகசிக்கல, பாராட்டுறோம். இல்ல இல்ல அவ்வளவு பெரிய அப்படி தோணுச்சு. சரி ஒருவேளை சபை வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அதை நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷமா பகிர்றது தானே அது. உடல் வாகு என்பது இயற்கை. இல்ல இல்ல அந்த குரல் வந்து அவங்களுடைய தோற்றத்துக்கு கர்ஜனையா இருக்கணும் குரல். ஆனா அவ்வளோ பெரிய தோற்றத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப மென்மையா குயில் மாதிரி. ஆனா இது ரொம்ப இனிமையா தான் இருந்தது. ரொம்ப அழகா சொன்னாங்க. சொன்ன மாதிரி நம்ம ஆராய்ச்சி உணர்வோட சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேட்டியில எத்தனை வகை வேட்டி இருக்குது பாருங்க. கீரா வந்து இதுல இருந்து நம்ம எத்தனை வகையான வேட்டிகள், அது வெளிநாட்டு வேட்டிகளும் குழாய்க்குள்ள அந்த காலத்துல சங்க காலத்துல மோதிரத்துக்குள்ள ஒரு புடவையே நம்ம அடக்கிற அளவுக்கு நெஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. பாலாவி என்ன நூலாடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு மென்மையான இது. அதுபோல் லங்காஷியர்ல தயார் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய மல்லு வேட்டிகளை எல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேச விடுதலை போராட்ட வீரர்கள் இடம் கொடுத்து தங்கறதுக்கு தலைமுறைவா இருக்கிற போராட்ட வீரர்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்த காரணத்துக்காகவே அடி தின்னார் இவரு தூங்கா நாய்க்கர். அதை ஒரு கிண்டலை எழுதுறாரு பாருங்க கீரா. அவர் ஆகஸ்ட் தியாகி ஆவதற்கு மயிரிழையில் தப்பினாராம். என்ன சிறைக்கு போனாதானே தியாகி ஆக முடியும். அவர் சிறைக்கு போகல, அடிச்சு அனுப்பிச்சு விட்டான். அவன் போலீஸ்காரன் நினைச்சிருந்தாருன்னா சிறையில வச்சிருக்கலாம். அவரை வச்சிருந்தாருன்னா அவர் ஆகஸ்ட் தியாகி தாமரை பட்டையை வாங்கியிருப்பாரு. ஆனாலும் கூட அவர் இடம் கொடுத்ததே ஒரு தேசப்பற்று தானே. ஒரு நாட்டின் மீது உள்ள பற்றின் காரணமாகத்தானே அவர் தங்க இடம் கொடுத்திருக்காரு. அவர் நல்ல மனிதர். இதுல உள்ள முரண்பாடு என்னன்னா, எங்க ஊர்ல முட்டை கவுண்டர்னு ஒரு பெரியவர் இருப்பாருங்க. அவர் வேட்டி வெளிப்பா அப்படியே சுத்தமா இருக்கும் வேட்டி. எப்படி போயிட்டுங்கன்னா நம்ம நானா நாய்க்கர் மாதிரி முற்றிலும் தூக்கிடுவார் வேட்டியை. வேட்டி தூக்கிட்டு அந்த பின் உடல் வந்து தரையில மட்டும் படுற மாதிரி, வேட்டி போடாத உடல் மட்டும் படுற மாதிரி பண்ணுவார். இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு அந்த முட்டை கவுண்டர் தாத்தா தான் ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பூசாரி கவுண்டர் ஒருத்தர் இருந்தார். மாரியம்மா கோயிலுக்கு பூசை பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த இந்த நாய்க்கர் வந்து ஒருத்தர் வேட்டியை வந்து ஈர வேட்டியை புழிஞ்சி அந்த முறுக்க உடையாமல் நிழல்ல உலர்த்தினார் பாருங்க. அப்படியே தொடர்ந்துட்டுனா ஒரு இளம் சிகப்பு நிறத்துல ஒரு காவி நிறத்துல அந்த வேட்டி மாறும். அது இயற்கையான காவி. அது அப்படிப்பட்ட அந்த உடைய உடுத்துவாருன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. அதை நான் சிறு வயசுல அந்த மாரியம்மா கோயிலுடைய பூசாரி கவுண்டர்னு பேர் அவருக்கு, பூசை பண்றதுனால அவர் கட்டின அந்த வேட்டியை நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாழ்வியல எவ்வளவு கூர்மையா கவனிச்சு எழுதியிருக்கிறார் பாருங்க. எல்லாம் சரி, வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. சுதந்திர தினத்துல வெள்ளி விழா. இது ஒரு முதலாளித்துவ நாட்டினுடைய முதலாளித்துவ சுதந்திரம், ஆட்சி மாற்றம்.
ஆட்சி வந்து யாருடைய கையில வந்து ஒரு முதலாளித்துவ அரசியல் இயக்கத்தின் கையில ஆட்சி போகுது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய இயக்கத்தின் கையில போகல. அது முதலாளி வர்க்கத்தின் கையில போனதுனால, அது முதலாளித்துவ சீர்திருத்தங்கள் வந்தன. முதலாளிக்கு சரக்கு போய் சேரணும். உடனுக்குடன் போய் சேரணும் வணிகத்துக்கு. அதனால சாலைகள் போடப்பட்டன. அப்படி போடப்பட்டதுனால மக்களும் பயன்பெற்றாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த முதலாளித்துவம் தான் முதலாளித்துவ ஜனநாயகத்த நமக்கு வழங்கியிருக்குது. அந்த முதலாளித்துவம் தான் நமக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் கூடும் உரிமை இதெல்லாம் கூட வழங்கியிருக்குது. அதுக்கெல்லாம் கூட ஆபத்து வந்திருக்குது. போராடிட்டு இருக்கிறோம் நாம. ஆனா 25 ஆண்டுகளாகியும் வெள்ளி விழா கொண்டாடும்போது, ஒரு பக்கம் மல்லு வேட்டி, லங்காஷியருடைய இந்த வேட்டி, அப்புறம் வந்து பல கரைகரையான வேட்டி, பட்டு வேட்டி, இப்படிப்பட்ட வேட்டியெல்லாம் ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறாரு. அவரு அப்படியே சுத்தமா அப்படியே பண்ணப்பூ மாதிரி வேட்டி கட்டின ஒரு ஆளு, மல்லிகைப்பூ மாரி வேட்டி கட்டின ஆளு, அழுக்கடைஞ்ச ரூபா நோட்டுகள க குளிக்காத ஏழை மக்களுடைய கையிலிருந்து வியர்வை நெடியோடு இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து கூசாம வாங்கிக்கிறாரு. ஆனா காசுக்கு தோஷம் இல்ல இல்லையா? எவ்வளவு எவ்வளவு அழகா கிண்டலா சொல்றாரு பாருங்க கீரா. அப்போ சுதந்திர இந்தியாவினுடைய முரண்பாடுகளை இந்த தேசத்துக்காக பாடுபட்டவருக்கு இடம் கொடுத்ததற்காக காவலரிடம் மாத்து கட்டிக்க ஒரு வேட்டியில. அந்த மாரி எத்தனையோ பேர் இருக்கிறான். இன்னைக்கு போது சுதந்திரம் அடைஞ்சு. இந்த காலத்திலும் கூட 8ல 80 என்ன கொடுமை இது? இதான் முதலாளித்துவ ஜனநாயகத்தினுடைய வந்து ஒரு முரண்பாடுகள். ஒரு பக்கம் நாம வந்து மடிக்கணினி, ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு மடிக்கணினி, பசங்களுக்கெல்லாம் மடிக்கணினி குடுக்குறோம். இன்னொரு பக்கம் விண்வெளியில கொடி கட்டி பறக்கிறோம். ஆனா, இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெறும் 5 கிலோ அரிசி மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் 5 கிலோ அரிசி குடுக்குது. தமிழ்நாடு அரசாங்கமாவது ஒரு 20 கிலோ, 30 கிலோ குடுக்குது. இப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பக்கம் வளர்ச்சி அப்படியே வீங்குது. அந்த வளர்ச்சி இருக்குதா? இருக்குது. சாலை போக்குவரத்து, மின்சாரம் மின்சாரம் வசதி, எல்லா தொழில்நுட்ப வசதி, அ விவசாயத்துல வந்து தொழில்நுட்ப வசதி, ரொம்ப விஞ்ஞான முறையில விவசாயம் பண்றது, விஞ்ஞான முறையில கால்நடை வளர்ப்பு எல்லாம் வந்திருக்கு. வந்தாலும் ஏழ்மையும், வறுமையும் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அது ஒரு பக்கம் வீங்குது, ஒரு பக்கம் காயுது, வற்றுது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை 25வது ஆண்டு வெள்ளி விழாவிலே அந்த தூங்கா நாயக்கருடைய அடையாளப்படுத்துவதன் மூலமாக இந்த இந்தியா என்பது எப்படிப்பட்டது என்பதை காட்சிப்படுத்துகிறார் நம்முடைய கீரா அவர்கள். ரொம்ப அருமையான கதை. கிண்டலும் கேலியுமாக கொத்தலுமாக எழுதினாலும் கூட அது இந்த முரண்பாடுகளை, இந்த வேறுபாடுகளை, மக்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, வேறுபாடுகளை, வறுமையை அழகா சித்தரிச்சு காட்டுது. அருமையான கதை. அருமையான கதை சொல்லுகிறார். நான் தினந்தோறும் சொல்வது போல பொழுதினைக்கும் சொன்னா கூட மாளாது நம்ம கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்களை வாழ்த்துவதிலே தயக்கமே கிடையாது. ஏன்னா, நாம பெரிய வரலாறு படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழும் காலத்தின் வரலாறு இந்த கீரா கதையை சொல்லல் 3வது ஆளுமையை நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இனி வேகமா போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி கவிஞரே. அடுத்ததாக நம்முடைய நவநீத கிருஷ்ணன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு வணக்கம். கீரா அவருடைய வேட்பை கதையை அம்மா விஜிலா தெல்லாஜம்மா அவங்க அருமையாக சொன்னாங்கிறத நம்ம இனிமையாக சொன்னாங்க. அந்த கதையுடைய ஒரு கீரா என்ன கருத்தை சொல்வதற்காக அந்த கதையை படிச்சாரோ அதை அப்படியே வந்து நமக்கு கொடுத்தாங்க. அதான் முக்கியம். அதுபோக அவருடைய பள்ளி மாணவர்களுக்காக அந்த கதையை நான் சொல்லும்போது சொல்லி அதுக்காகத்தான் தேர்வு செஞ்சான்னு சொல்லும்போது கூடுதல் அவருக்கு நாங்க ஒரு விஜிலா அம்மாவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். உண்மையிலேயும் இப்படிப்பட்ட உங்களுடைய மாணவர்கள் செல்வங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வகையில உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக்கிறோம். கதையை சொன்னவர்ல உண்மையிலேயும் ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி ஒரு குசும்புக்காரருங்கிற வார்த்தையும் சொன்னாங்க. உண்மையிலேயே
அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அவருடைய நூற்றாண்டு கூட நம்ம அந்த கதையை நம்ம இன்னைக்கு படிச்சு ஞாபகப்படுத்திட்டு இருக்கும்போது இத்தனை பேர் இன்னைக்கு ஒரு குழுமி சேர்க்க சொல்றத கேட்கறதுக்கு இதை இப்போ திரும்பி யூடியூப்ல பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கதையில வரக்கூடிய அந்த வேட்டியில பூரா நானும் பார்த்திருக்கேன். எங்களுடைய வாழ்வியல் பார்த்திருக்கோம், வச்சிருக்கோம். இப்போ அது கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கதைக்கு ஒரு 1970 வரைக்கும் இந்த சிச்சுவேஷன்ல இருந்தது. ஆனா இதுல சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லாம பார்க்கணும். ஒரு 5, 6 பேர் பத்தி வேட்டி எடுக்கார்ல. இது போக மத்தவங்க எனக்கு தெரியும் இந்த கிராமத்துல எல்லாருக்கும் வேட்டி இல்லைன்னு அர்த்தம். அதை வந்து நுட்பமா பார்க்கணும். இது வந்து அவங்க பதிவு பண்றதை தவிர இந்த ஒரு கிராமத்துல இருந்தாலும் ஒரு 7, 8 பேர் தான் வேட்டியை வச்சிருப்பாங்க. மத்தவங்க பூரா என்ன வச்சிருப்பாங்கன்னா, அந்த துண்டுலயே கொஞ்சம் பெரிய துண்டா இருக்கும். அந்த துண்டை வந்து அதே வேட்டியா கரெக்டா அந்த முழங்கால கீழே ஒரு வேட்டியா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். திருவிழாக்கு போனா வீட்டுல நல்ல கத்தான் கட்டியிருப்பாங்க. மத்த நேரங்கள்ல அப்புறம் பெரும்பாலும் கோமணம் தான் கட்டியிருப்பாங்க. நான் அந்த வாழ்வியல்ல பார்த்திருக்கேன். அதனால இத அவர் சொல்லாத கருத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவர் இந்த குசும்பு பிடிச்சவங்களுக்கு அந்த தண்ணி ஒரு செட்டியார் உள்ள கிணத்துக்குள்ள குளிக்கும்போது செய்யும்போது வேட்டியை வந்து மேல காய போட்டு துண்டோட உள்ள குளிச்சுட்டு போட்டு ஏன் மேல திரும்பி பழைய பார்க்கணும் யார் வராளன்னு பார்த்துட்டு அந்த தலையை தோற்றக்கா இருக்கிற இடுப்புல கட்டிய துண்டை அவுத்துட்டு தலையில தோற்றுறதுக்கு அந்த நேரத்துல வந்து அவர் பிறந்த மணியா இருப்பாருங்கிறதுக்காக அந்த மேல பார்த்துட்டு அந்த குளிக்கிறது அந்த 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 குசும்பான வேலையில புறாமேவும் அவர் இந்த இதை எடுத்து காட்டுறதுக்காக அந்த கீராத அந்த பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா நுட்பம் பதிக்காங்க. அந்த வகையில இந்த அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி அந்த வேட்டி கிராமத்துல பெரும்பாலானவருக்கு இல்லைங்கிறத காட்டுறப்ப அந்த கதையை படிச்சிருக்க அந்த பதிவு பண்ணியிருக்காங்கள அந்த கருத்தை பதிவு பண்ணிட்டு கலை இலக்கிய வாழ்த்து சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்ததாக நேரி தோழர். தோழர் சொல்றீங்களா இல்ல? தோழர் ஐயா ஐயா நான் பேசுறாங்களா? எல்லாம் கருத்து சொல்லிட்டாங்களா? இந்த ஒரே ஒரு நிமிஷம் பொதுச் செயலாளர் அவங்க கை உயர்த்திருக்காங்க. நான் என்னன்னு பார்த்தேன். ஒரு நிமிடம் மட்டும். மேரி தோழர் பேசுறீங்களா? ஓகே, நாளைய கதைக்கு உங்களுடைய பின்னோட்டத்தை எதிர்பார்க்கிறோம். நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அருமையா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல? கேட்குது பொதுச் செயலாளர். மிக அருமையான கதை. விஜிலா தேவராஜன் அம்மா வந்து மிக அருமையா சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்மையான குரலில் தன்னுடைய பள்ளி அனுபவத்தையும் ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் அது ரொம்ப பார்க்கலாம். பிறந்தநாள் அன்னைக்கு யூனிஃபார்மோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு புது துணியே எடுக்கலன்ற அர்த்தம். அந்த முறையவே சில ஸ்கூல்ல ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா பிறந்தநாள் அன்னைக்கு புது துணி எடுக்காம இருக்க குழந்தைகள் வந்து மன வருத்தப்படக்கூடாதுன்றக்காண்டி பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும்னு சில ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அந்த ஒரு தன்னால் முடிஞ்ச உதவியை கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்ச அந்த இது. அதுக்கப்புறம் வேட்டி கதையை பள்ளிக்கூடத்துல வகுப்புகளில் சொல்வேன்றதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வேட்டியும் அந்த கருவேப்பிள்ளை இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னது மிக சிறந்தது. முழுக்க முழுக்க இது அரசியல் கதை. ஒரு இலக்கியம் நம்ம அரசியல்ன்றது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். அவருக்குள்ள உள்ள தார்மீக கோபம், சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவெல்லாம் எப்படி இருக்கான், சுதந்திர போராட்டத்துல ஈடுபடாம அன்னைக்கு தூங்கா நாயக்கர் வந்து மிதிப்பட்டாரு, அன்னைக்கு இந்த முதலாளி நாயக்கர் இருந்தாரா, நான் எல்லாரும் இருந்தாங்க ஊர்ல, அவங்க எல்லாம் எதுக்குடா வம்பு நமக்குன்னு இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும்தான் அந்த இது சொல்லுவாரு, இவருக்கும் அந்த கிறுக்கு லேசாய் உண்டு. அந்த சுதந்திர போராட்டம் இல்ல வந்து தேசப்பற்றுன்ற அந்த கிறுக்கு இவருக்கும் கொஞ்சம் இருந்தது. அதனால இவர் வந்து அந்த தலைமறைவுக்காரருக்கு இடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அடிக்கிறத போட்டு எழுதியிருப்பாரு. பித்தளை பாத்திரத்தை போட்டு நைய நச்சு படைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து
அந்த கம்பந்தட்டை போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் அப்படியே ஒரு மிகச்சிறந்த காட்சிப்படுத்தல். ஒரு புளியம்பழத்துக்காண்டி குனிஞ்ச ஒரு மனுஷன் ஒரு காத்தாட போயிட்டு வருவோன்னு குனிஞ்சவரு. அப்படியே அவருடைய சிந்தனை போக்கு. அதுவும் இவர் வந்து வாலண்டரியா வேட்டிய பத்தி நிறைய சொல்றாரோ அப்படின்றதெல்லாம் இல்லாம, இடையிடையே போயிட்டு போயிட்டு வரும். அந்த சிந்தனை வந்து வெளிய போயிட்டு திருப்பி உள்ள வரும். அதுக்கப்புறம் அந்த குளிக்கிறது பத்தி, அந்த ஜில் தண்ணீல கிணத்துல குளிக்கிறது. அந்த சுப்பு செட்டியாரோட அந்த சுப்பு செட்டியாரோட தன்மைகள் என்னன்றதும் அதுல ஒரு இதத்துல கடந்து போவாரு. விதப்பு நடந்துகிட்டு இருக்கும். விதப்பு நடக்குன்னா ஊரே பிஸியா இருக்கும். ஆனா அந்த டயத்துல கூட இவர் கிணத்துலதான் இருப்பாரு. ஏன்னா இவர் வந்து விவசாயம் பண்றது இல்ல. இவருக்கு ஒரு தொழில் வட்டி. அப்ப இந்த சமூக சுதந்திர இந்தியாவில் யார் யார் நல்லா இருக்காங்கன்னா, வட்டிக்குறவன் நல்லா இருக்கான். முதலாளிகள் நல்லா இருக்கான். ரோடு அதெல்லாம் சொல்ற ரவீந்திரபாத் தோழர் வந்து மிக விரிவா சொன்னாங்க. அவர் எதை நினைச்சு இப்படி எழுதினாரு அப்படின்றதெல்லாம். ஒரு சுதந்திர இந்தியாவில் எவ்வாறு ரோடுகள் மாறி இருக்குன்னு டெவலப்மெண்ட் இருக்கு. லாரி எப்படி உற்பத்தி வந்து நம்மளே உற்பத்தி பண்றோம். என்னென்ன நடந்திருக்குன்றதெல்லாம். மங்கம்மா சாலை எப்படி தேசிய நெடுஞ்சாலையா மாறுச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு புழுதிப்பட்ட ரோடு வந்து எப்படி தார் ரோடா மாறுச்சு. அதெல்லாம் இருக்குது. ஆனா ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருத்தன் அன்னைக்கும் கூலியா தான் இருந்தான். இன்னைக்கும் கூலியா தான் இருக்கான். கூலியா மட்டும் இல்ல, ஒரு வேட்டி மாத்து வேட்டி கூட இல்லாதவனா இருக்கான். அந்த இதையும் அவருக்குள்ள குசும்புத்தனத்தினாலதான் அந்த இதெல்லாம் சொல்றாரு. முதல் தடவை பார்த்தப்ப வேட்டி எவனும் அஸ்திட்டு போயிடுவானோ அப்படின்ற இதுக்காண்டி பார்த்தாரு. அடுத்த தடவை அந்த துண்டை கழட்டி முதுகு தேய்ச்சி குளிக்கிறப்ப இப்ப அதுக்காண்டி பார்க்கலன்ட்டு போயிடுவாரு, கடந்து போயிடுவாரு. அது போல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வட்டிக்கு வாங்குறவன் எப்படி எவ்வளவு சுத்தம் பார்த்தாலும் பணத்தையும் நகைக்கும் சுத்தம் பார்க்கறது இல்ல அவன் அப்படின்றதெல்லாம் சொல்லி மிகச்சிறந்த ஒரு இதோட கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு. நீங்க சுதந்திர போராட்டத்தை 25வது ஆண்டு விழாவை நீ சுதந்திர போராட்டத்துல ஈடுபடாதவன் இன்னைக்கு நல்லா வசதியா இருந்தவன் எல்லாம் கொண்டாட போற. ஆனா நான் சுதந்திர போராட்டத்துல நான் ஒரு சின்ன ஒரு பங்கு பெற்ற நான் வந்து இப்படி இருக்கேனே. அதுல இன்னொரு கொஞ்சம் இதுல அந்த வறுமையின் போது குழந்தைகளுக்கான பலகாரம் நானும் சாப்பிட்டிருக்கேன். புளியங்கொட்டையை எடுத்து அதுல ஊற வச்சு அந்த அந்த புளிய முத்த வந்து அந்த தோலை நீக்கி சாப்பிடுறது. இது ஒரு வறுமையில உள்ளவங்களோட வீட்டுல வந்து ஒரு பலகாரமா இருக்கும். புளிய மாங்கொட்டைய அந்த அவிச்சு சாப்பிடுறது. அந்த மாதிரி எல்லாம் கூட கிராமங்கள்ல இருந்திருக்கு. அதையும் சொல்றாரு. அப்ப கிராமங்களின் நிலைமை எப்படி இருக்கு? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி இன்னும் கூலி தொழிலாளியா இருக்கான். ஆனா அதுல ஈடுபடாதவங்க, வட்டிக்குறவன் எல்லாம் எப்படி இருக்காங்கன்றத சொல்லி மிக சிறப்பா இந்த கதையை வந்து முடிச்சிருக்காரு. இது பியூரான ஒரு அரசியல் கதை. ஆனால் எந்தவித அரசியல் நெறியும் தெரியாமல் ஒரு ஒரு சம்பவத்தை விளக்குவது போல விளக்கி மிக அருமையா சொல்லியிருக்காரு. எல்லா கதையும் எல்லா வேட்டிகளை பத்தியும் நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். வேட்டியில இத்தனை உண்டான்றது. அந்த துவை வேட்டின்றது என்ன இவ்வளவு இதெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்றது. குழாய் மல்லு, அந்த குழாய்க்குள் வரக்கூடிய வேட்டி, இது எல்லாத்தையுமே மிக அருமையா சொல்லியிருக்காங்க. விஜயராமா வந்து மிக அருமையாக மென்மையான குரலில் கதையினுடைய அத்தனை அம்சங்களையும் தொட்டு சென்றிருக்கார். அருப்புக்கோட்டை சேர்ந்தவர், தொடர்ந்து கரிசல் எழுத்துக்களில் ஈடுபடக்கூடியவர். அவர் தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை நடத்த தமிழ்நாடு கலை இலக்கிய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. விஜிலா தோழர் எதுவும் சொல்றீங்களா? பதிவு பின்னோட்டம் பாக்குறதுக்கு முன்னாடி. நன்றி தோழர். எல்லாரும் பின்னோட்டம் விட்டவர்களுக்கும் இந்த கதையை வந்து நான் விட்டு சென்ற 2 இந்த பித்தளை பாத்திர பழைய பாத்திரங்களை வந்து ரோட்ல போட்டு அடிச்சு நொறுக்குவார். அதெல்லாம் வந்து நான் விடுபட்டது. அதை வந்து மருத்துவர் அழகா வந்து எடுத்து கொடுத்தார். கதை கேட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பின்னோட்டம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர். பதிவு பின்னோட்டம் சரிதா தோழர் வாழ்த்துக்கள் விஜிலா அக்கான்னு போட்டிருக்காங்க. அடுத்த ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா அவங்க வந்து, நான் சிறுவயதாக இருந்தபோது எங்கள் கிராமத்தில் வயதானவர்கள் ஒரு கோமணம் மட்டும் கட்டிக்கொண்டு முன்னால் திரை தொடங்கிவிட்டு இவ்வளவு ஒரு அமைப்பில் கட்டியிருந்ததை இப்போது நினைவு கூறுகிறேன். முழு உடலும் தெரியும், முன்புறம் மட்டும் மூடி மறைத்து காட்டிற்குள் செல்வார்கள். வேட்டி இல்லாமலா அல்லது காட்டு வேலை செய்ய அந்த உடைதான் உகந்தது என்பதாலா என அறியேன்.
விஜிலா தோழர் வேட்டியை மிகவும் அருமையாக கூறினார், நன்று அப்படின்னு போட்டுட்டாங்க தோழர்களை. பொதுச் செயலாளரே, நாளைய கதைக்கு போயிடலாமா? நாளை கதை குரு பூஜை. கதை சொல்லி வந்து பழனி ஆசிரியர். நன்றி பொதுச் செயலாளர். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துக்கிற இந்த கதை சொல்லல் வாயிலாக ஒரு நல்ல கதை சொல்லிகள், கதை இலக்கியத்தையும் நாம் எடுத்து சொல்லுகிறோம். நல்ல கதை சொல்லிகளை இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதிலும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகிறது. காரணம், இன்று சொன்ன நம்முடைய விஜிலா தோழர் அவர்கள் சொன்ன அந்த கதையினுடைய அந்த பாங்கு, நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் சொன்னது போலத்தான், அந்த குழந்தைக்கு சொல்லுவது போல எளிமையாக மென்மையான குரலில் கடத்தி இந்த கதையை, உயிரோட்டத்தோடு இருந்த கதையை மேலும் உயிரோட்டத்தோடு நடக்க விட்டிருக்கிறார். அந்த அளவில் கதையை சிறப்பாக சொன்ன தோழமை அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு. நன்றியும் வாழ்த்துக்கள்.